நம்மளே ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, ஆஹா என் புள்ள ஜாதகத்தில் தாரதோஷம் இருக்குது, என் பையன் ஜாதகத்தில் தாரதோஷம் இருக்குது, அல்லது எனக்கே 2 கல்யாணம் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான பல முடிவுகளுக்கு நம்ம வந்துடுவோம். ஜோசியம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான விஷயம் சார். ஒரு இதில் பார்த்துருப்பீங்க, சூரியன் செவ்வாய் சேர்ந்தால் மல்டிபிள் மேரேஜ், அது ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் பல கல்யாணங்கள் நடக்கும் அப்படின்னு இருக்கும். இந்த தோஷத்துக்கு ஏகப்பட்ட விதிவிலக்குகள் இருக்கும் சார். அதாவது குரு பார்வையில் இருக்கிறது, 5ஆம் இடத்துல அந்த காம்பினேஷன், 9ஆம் இடத்துல அந்த காம்பினேஷன், லக்னாதிபதியோடு சேர்ந்துருக்கிறதுங்கிறது, அல்லது இதில் ஏதாவது ஒரு கிரகம் வக்ரமாக இருக்கிறது, வக்ரமானவன் ராகு கேதுவோடு சேர்ந்துருக்கிறது, அவங்களுக்கு வீடு கொடுத்தவன் நீசமாகிறதுங்கிறது, இப்படி பல விதிவிலக்குகள் இருக்குது. நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கிறதுங்கிறத விட அதை விட கூடுதலான விதிவிலக்குகள் ஏதாவது இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே அந்த திசை நடக்கணும். ஸோ இது மாதிரி நிறையா அதில் வந்து விஷயங்கள் இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம காய்ச்சல் அப்படின்னதும் எடுத்ததும் வைரல் ஃபீவர் தான், கொரோனா ஃபீவர் தான் அப்படின்ற மாதிரி போகாமல், அதுக்கான எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, அதாவது எப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வருதோ அப்போ ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்தா, ஏன்னா அவருக்கு அதான வேலை, அதே தானே பார்த்துட்டு உட்காந்துருக்காரு, அதனால் அவர்கிட்ட கொடுத்தா அந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதை விட்டுட்டு நம்மளே வந்து நம்ம ஜாதகத்தில் பூரா தோஷமும் இருக்குது, இனி நம்ம உருப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கு தயவு செய்து வந்துடாதீங்க. இது வந்து ஜாதகத்தை தப்பாக அப்ரோச் பண்ணுறோம்னு அர்த்தம்.